சற்று முன் நமக்கு கிடைச்ச அதிர்ச்சி செய்தி நண்பர்களே, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் இருக்கார் இல்லையா, அவரை ஜெயிலில் வச்சு அந்த நாட்டு இராணுவம் அடித்து கொன்று விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த அதிர்ச்சி தரும் செய்தியை தான் முதல் செய்தியாக பார்க்குறோம். இரண்டாவதாக இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. அது என்னன்னா, நேற்றைய தினம் திடீர்னு இந்தியாவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, ஐஎன்எஸ் விக்ராந்த், அதுவும் இன்னொரு இந்திய போர்க்கப்பலும் இலங்கைக்குள்ள பூந்திருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. எதற்காக இந்திய விமானந்தாங்கி கப்பல் இலங்கைக்கு போச்சு, அதனோடு சேர்த்து மேலும் சில கப்பல்கள் அங்கே போயிருப்பதாக இப்பொழுது செய்திகள் நம்ம கேட்டது. எதற்காக, என்ன காரணம், இதையெல்லாம் நாம் இன்றைய வீடியோவில் விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வர்றீங்க நண்பர்களே. யூடியூப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், நம்முடைய சேனலுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வர்ற உங்களுக்கு தான் எங்களுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு தான் எங்களைய இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, நம்மளுடைய சேனலை ஆதரிக்க நீங்க தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல நம்மளுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போலாம். நண்பர்களே, சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இருக்கார் இல்லையா, அவரை பல ஆண்டுகளாக ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவரை ஜெயிலில் வச்சு அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் வெளியாகி இருக்குது. இந்த செய்தியை சொன்னது வேற யாரும் அல்ல, அவருடைய 3 சகோதரிகளுமே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வாரங்களாக எங்களுடைய சகோதரர் இம்ரான்கான் அவர்களை சந்திப்பதற்கு யாருக்குமே அனுமதி வழங்க மாட்டேங்குது இராணுவம். நாங்கள் கேட்டால் இம்ரான்கான் நல்லா இருக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல், சில தினங்களுக்கு முன்பே எங்களுடைய சகோதரர் இம்ரான்கான் அவர்களை ஜெயில் அதிகாரிகள் அடித்து துன்புறுத்தி கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த செய்தியை கேட்டு நாங்கள் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இந்த செய்தி பொய்யாக இருக்க வேணும் அப்படின்னு தான் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் இராணுவம் இது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்க மறுக்குது. நாங்கள் போய் பார்க்குறோம், ஒரு தடவை எங்கள் சகோதரரை பார்த்துக்கிறோம், அனுமதி கொடுங்கன்னு கேட்டாலும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்ததோடு இல்லாமல் எங்களை பெண்கள்னும் பார்க்காம எங்களுடைய குடும்பத்தாரையெல்லாம் அடித்து விரட்டுனாங்க ஜெயில் அதிகாரிகள் அப்படின்னு இம்ரான்கானுடைய சகோதரிகளான நொரின், அலீமா மற்றும் உஸ்மா ஆகியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இம்ரான்கானை பற்றி உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, நாங்கள்லாம் இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்த காலகட்டத்தில் இம்ரான்கான் ஒரு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு இருந்த ஃபேன் ஃபாலோயிங் மாதிரி உலகத்தில் எந்த ஒரு கிரிக்கெட்டருக்குமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் பவுலரு, பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் மட்டுமல்ல, அவர் பாகிஸ்தான் பெண்களின் கனவு நாயகனாகவே விளங்கினார். அப்படிப்பட்ட இம்ரான்கான் பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடைய கேப்டனாகவும் விளங்கினார். ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனாக அவர் வலம் வந்தார். பின்னர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இம்ரான்கான் அரசியலுக்குள்ள நுழைஞ்சாரு, தனிக்கட்சி ஆரம்பிச்சாரு. தனிக்கட்சி ஆரம்பித்த இம்ரான்கானுக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆதரவு மக்களிடையே இல்லைனாலும் நாளாக அவருக்கு பெருத்த ஆதரவு கிடைச்சது. பாகிஸ்தானில் நடந்த சென்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் அவர் அமோக வெற்றி பெற்று நல்லாட்சியும் கொடுத்தாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இராணுவம் கேட்டுக்கொண்ட பல விஷயங்களை செய்ய மறுத்ததால் அவரை பழிவாங்க கிளம்பிச்சு பாகிஸ்தானிய இராணுவம். அவருடைய ஆட்சி காலம் முடிந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும் போதே இம்ரான்கானின் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லை பிற குற்றச்சாட்டுகளையும் போட்டு இராணுவம் அவரை பிடிச்சு ஜெயிலில் வச்சாங்க.
ஜெயிலில் இருந்து அப்பப்போ பெயில் வாங்கிட்டு வெளியில் வராரு, ஜெயிலுக்குள்ளே வராரு. இப்படி ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் மீண்டும் அவர் தேர்தலை சந்திச்சாரு. தேர்தல் நெருங்க நெருங்க அவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஆனாலும் கூட அவருடைய கட்சி ஒரு பலமான கட்சியாக பாகிஸ்தானில் வலம் வந்தது. சென்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்துதான் இப்பொழுது அங்கே ஆட்சியில் இருக்கிற ஷெபாஸ் ஷெரீப், முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடைய சகோதரர் இவர், அந்த ஷெபாஸ் ஷெரீஃபுடைய கட்சி ஜெயிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முழு காரணம் அந்த நாட்டு இராணுவம் தான் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாத்துக்குமே தெரியும். ஷெபாஸ் ஷெரீப் ஜெயிச்சு வந்த பிறகு கூட அந்த நாட்டு மக்களுக்கு ஷெபாஸ் ஷெரீப் மேலே ஒரு நல்ல எண்ணமே இல்லை. அவரை கழுவி ஊற்றுனாங்க. இருந்தாலும் கூட அவர் மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு இராணுவம் அவரைத்தான் பிரதமராக ஆக்கியது. அதற்கு பிறகு அவர் இராணுவம் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இராணுவ தளபதியான அசீம் முனீர் இல்லாத பிரச்சனை பண்ணி இந்தியாவோடு வேணுமென்னே ஒரு பிரச்சனை எடுத்து ஆபரேஷன் சிந்தூருக்கு வித்திட்டவர் அவர். அதற்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூரில் பயங்கரமாக மண்ணை கவிச்சு பாகிஸ்தானே. ஆனால் பாகிஸ்தான் மக்களிடம் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி பாகிஸ்தான் மக்களை ஓரளவுக்கு நம்பவும் வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அசீம் முனீர் என்ன பண்ணாரு, தனக்குத்தானே பதவி உயர்வு கொடுத்து எல்லா படை தளபதிகளை விட தனக்கு உயர்ந்த பதவியை தான் உருவாக்கிக்கிட்டாரு. அதில் உட்கார்ந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்பொழுது ஷெபாஸ் ஷெரீஃபை பிடிச்சி அவங்களுடைய கட்சி ஆட்களை ப்ரெஷர் பண்ணி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாருமே தன்னைய அந்த பதவியிலிருந்து நீக்க முடியாத மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு முழு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சட்ட திருத்தத்தில் எந்த விதமான குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்க முடியாது. எந்த விதமான குற்றச்சாட்டையும் வைத்து அவர் மீது பாகிஸ்தானில் எங்கேயுமே எந்த கேஸுமே போட முடியாது. அவருக்கு வாழ்நாள் உள்ள அளவுக்கும் இந்த இம்யூனிட்டியை கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இப்பொழுது அசீம் முனீர் அடுத்த வேலையை தொடங்கியிருக்கிறான்னு சொல்றாங்க. இதற்கு முன்பே ஒரு முறை இம்ரான் கான் ஒரு பேட்டி அளித்த போது அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டதுன்னா அதற்கு ஒரே காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா அது இந்த அசீம் முனீராக தான் இருக்கும் அப்படின்னு இம்ரான் கான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்தார் போல் இப்பொழுது இம்ரான் கானை இராணுவம் ஜெயிலுக்குள்ள வச்சு அடிச்சு கொன்றுச்சு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டியிருக்குது. இது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவ பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அடிலா ஜெயிலில் தான் இன்னும் இம்ரான் கான் இருக்கிறாரு, அவரை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை, அவர் ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன ஸ்போக்ஸ்மேன் அடுத்த சில நிமிடங்கள்லேயே மேலும் சில தகவல்களை கொடுக்கும்போது இம்ரான்கானுக்கு தீவிரமான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. ஆனால் இம்ரான்கான் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வக்கீலையாவது போய் பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே அங்க அனுமதி வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இப்பொழுது பாகிஸ்தான் முழுதும் பெரும் சந்தேகத்தை கிளப்பி இருக்குது. இம்ரான்கானை இராணுவம் கொன்றுச்சு அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் நம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்களும் அதை உறுதி செய்து நண்பர்களே. சரி நண்பர்களே, இரண்டாவது செய்திக்கு போகலாம். இலங்கையுடைய கடல் பகுதிக்குள்ள நேற்று மாலை இந்தியாவுடைய விமானந்தாங்கி கப்பலான INS விக்ராந்த் அந்த கப்பலும் அதனுடைய உடன் போகிற கப்பல்கள், ஒரு விமானந்தாங்கி கப்பல் போச்சு அப்படின்னா கூடவே அதனுடைய ஃப்ளீட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு 5-6 கப்பல்கள், அதை விட சிறிய கப்பல்கள் உடன் செல்வது வழக்கம் நண்பர்களே. அந்த ஃப்ளீட் முழுவதுமாக இப்பொழுது இலங்கையுடைய கடற்பரப்புக்குள்ள போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, INS விக்ராந்த் நேற்று மாலை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரம் விட்டது. நம்ம INS விக்ராந்தோடு இணைந்து இன்னொரு கடற்படை போர்க்கப்பலான INS உதயகிரி அதுவும் கொழும்பு துறைமுகத்துக்கு போயிருக்குது. நேற்றைய தினம் INS விக்ராந்துக்கு இலங்கையில் ஒரு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அது சரி, இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் திடீர்னு இலங்கைக்குள்ள போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க நண்பர்களே. அதுவும் இப்பொழுது கடந்த 2 நாட்களாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சில உரசல்கள் ஏற்பட்டிருக்குது இந்த அருணாச்சல் பிரதேஷ் விஷயத்தில் இல்லையா.
இந்த சமயத்தில் இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் இலங்கைக்குள்ள போயிருக்கிறது ஒரு பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தி இருக்குது. இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு ஈவெண்ட்டுக்காகத்தான் இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் அங்கே போயிருக்கிறதாக இப்பொழுது இலங்கை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறது நண்பர்களே. இந்த இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ IFRன்னு அழைக்கப்படுகிற இந்த ஈவெண்ட்டில் இந்தியாவின் சார்பாக INS விக்ராந்துடைய ஃப்ளீட், அது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தானே, அதில் இருக்கிற விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அதனுடைய துணை கப்பல்கள், இது மட்டும் இல்லாமல் INS உதயகிரி எல்லாம் சேர்ந்து இலங்கையில் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னும், இது இந்திய இலங்கை கூட்டு பயிற்சி அப்படின்னும் இலங்கை செய்தியாளர்களுக்கு தெரிவிச்சிருக்கிற நண்பர்களே. ஆக நாம் பயந்துக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளாரிஃபை பண்ண வேணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இம்ரான்கான் தொடர்பான அதிர்ச்சிகரமான செய்தி உண்மையிலேயே நம்மையும் கொஞ்சம் உழுக்கத்தான் செய்திருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இம்ரான்கானுடைய அந்த ஒரு பிரில்லியண்டான கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து வளர்ந்த எங்களை போன்றவருக்கு உண்மையிலேயே இது ஒரு வருத்தம் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இம்ரான்கான் பாகிஸ்தானுடைய பிரதமராக பதவியேற்ற பிறகும் கூட அவர் இந்தியாவை ரொம்பவுமே பெருமையாகவே பார்த்து வந்தார். பல இடங்களில் பாகிஸ்தான் மக்களிடம் பேசும்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பாருங்க, அவர் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க, அந்த மாதிரி பாகிஸ்தானில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இந்தியாவுடைய வளர்ச்சியை எடுத்துக்காட்டாக அவர் பாகிஸ்தான் மக்களுக்கு காமிச்சு தீவிரவாதத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு ஜனநாயக முறைக்கு திரும்பினாதான் இது போன்ற வளர்ச்சியை நாம் காண முடியும் அப்படின்னு அவர் தன்னுடைய மக்களை திருத்த எத்தனிச்சாரு. அவருடைய வாழ்க்கை இப்படி ஒரு அதிரடியான முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத கேட்டு நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது நண்பர்களே. இம்ரான்கானை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் கிரிக்கெட் விளையாடிய காலத்தில், அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் அவருடைய கிரிக்கெட் மேட்சுகளை பார்த்துருக்குறீங்களா? உங்கள் மனசில் இம்ரான்கானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.